அழகான மலைகளின் அருகில் அமைந்திருந்த அமைதியான ஒரு கிராமத்தில் ஒரு விசித்திரமான குகை இருந்தது. அது சாதாரணமாக தோன்றினாலும் அந்த கிராம மக்கள் அதற்கு ஒரு தனித்துவமான சக்தி, அதாவது உண்மையின் பிரதித்வனி இருப்பதாக நம்பினர். இந்த குகை வெறும் வார்த்தைகளை மட்டும் எதிரொலிக்கவில்லை, உங்கள் உள்ளார்ந்த உண்மையான நோக்கங்களை பிரதிபலித்தது. ஒரு நாள் ஒரு பேராசை கொண்ட வணிகர் வந்தார். அவர் போலி தங்கத்தை அதிக விலைக்கு விற்றார். தூய தங்கம் என்று அவர் கூச்சலிட்டார். ஆனால் அவர் அந்த குகையை கடந்து அந்த பொய்யை மீண்டும் சொன்னபோது குகை எதிரொலித்தது. பொய் தங்கம் லாபத்திற்காக பொய் சொல்கிறது. அனைவரும் உறைந்தனர். உண்மை வெளிப்பட்டதும் அவர்கள் கண்கள் பெரிதாக திறந்தன. வணிகர் பயந்து போய் தனது பொருட்களை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டார். ஆனால் பின்னர் வெட்கத்தில் ஆழ்ந்துவிட்ட அவர் மீண்டும் அந்த குகைக்கு திரும்பினார். அதன் முன் நின்று அவர் ஒப்புக்கொண்டார், நான் தவறு செய்தேன். எதிரொலி பதிலளித்தது, அவர் உண்மையை பேசுகிறார். அந்த நாளிலிருந்து அந்த குகை நேர்மையின் அமைதியான காவலராக இருந்தது.